Hello friends, welcome to my new channel NALORU TASTY SAMAYAL. எல்லாரும் லாக்டவுன் நேரத்தில் இருக்கிறோங்க. ஸோ ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய நீண்ட நாள் கனவான யூடியூப்பில் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சமயத்தில் எனக்கு நிறைய நேரம் கிடைச்சதுங்க. இந்த சேனலோட ஸ்பெஷல் என்னென்னா, நான் கற்றுக்கிட்ட சமையல் ரெசிபிகளை தாங்க உங்ககிட்ட நான் ஷேர் செய்ய போகிறேன். வாங்க நம்ம சேனலோட முதல் ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலோட முதல் பதிவுங்கிறதுனால ஒரு ஸ்வீட் ரெசிபியிலேருந்து ஆரம்பிக்கலாங்க. ரிச் ஃபைபர் உள்ள மக்காச்சோள ரவையை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு அதில் பைனாப்பிள் ஃப்ரூட் சேர்த்து ஒரு கேசரி தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். கேசரி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. மக்காச்சோள ரவை 1 கப். இது இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்குதுங்க. எல்லோ கலரில் இருக்கும் இந்த ரவை. சர்க்கரை 1 கப். பைனாப்பிள் பழத்துண்டுகள் 1 கப். முந்திரி பருப்பு, உலர் திராட்சை அலங்கரிக்கிறதுக்குங்க. ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன். நெய் தேவையான அளவு. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை. முதல்ல அடுப்பை ஆன் செஞ்சு ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் நெய் 2 டீஸ்பூன் விட்டு நெய் காஞ்சதும் முதல்ல முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா உலர் திராட்சை சேர்த்திக்கலாம். ஏன்னா முந்திரி பருப்பு வறுபட கொஞ்சம் டைம் எடுக்கும். முந்திரி பருப்பு இப்போ லைட் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சுங்க. இப்போ உலர் திராட்சை சேர்த்திக்கலாம். உலர் திராட்சை பார்த்திங்கன்னா அதனோட சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசாக பபுள்ஸ் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்தாச்சு. வறுத்த ரெண்டையும் ஒன்றா சேர்த்தி தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கடாயில் மீதி இருக்கிற நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறுக்க போகிறோம். இப்போ மக்காச்சோள ரவையை கடாயில் சேர்த்திக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்படி வறுத்து பண்ணுறதால கேசரி செய்யும்போது ரவை கட்டியாகாமல் இருக்கும். இப்போ ரவையை பொன்னிறமாக வறுத்தாச்சு. ரவை வேகிறதுக்காக நம்ம இதில் தண்ணி சேர்த்த போகிறோம். 3 கப் தண்ணி இதில் நான் ஊற்றிக்கிறேன். எந்த கப்பில் நம்ம ரவையை அளந்தோமோ அதே கப்பில் தண்ணி ஊற்றி அளந்து எடுத்துக்கலாம். 1 கப் ரவை போட்டிருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இந்த கேசரிக்காக நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரும் நம்ம சேர்த்த போகிறதில்ல. கலருக்காக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் தான் சேர்த்த போகிறோம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா இந்த கேசரிக்கு ஒரு கூடுதல் கலரும் கொடுக்கும். அதே சமயம் மஞ்சத்தூளோட வாசனை இந்த கேசரியில் கண்டிப்பாக இறங்காதுங்க. மஞ்சத்தூள் 1 சிட்டிகை இதில் இப்போ சேர்த்திக்கலாம். இப்போ கடாயை மூடி ரவையை 5 நிமிஷம் வேக விடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆனப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணி ரவையை ஒரு கிளறிக்கிங்க. இப்போ இது கூட நம்ம பைனாப்பிள் பழத்துண்டுகளை நம்ம சேர்த்த போகிறோம். நான் பார்த்திங்கன்னா பைனாப்பிள் ஒரு 4 ஸ்லைஸு சின்ன சின்ன துண்டுகளாக செஞ்சு வச்சுருக்கேன். இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா கனிஞ்சும் இருக்குது, நல்ல இனிப்பாகவும் இருக்குது. இதை சேர்த்தி ஒரு கிளறிக்கலாம். இது நல்ல இனிப்பாக இருக்கிறதுனால இந்த பழம் நான் 1 கப் சர்க்கரை தான் எடுத்துருக்கிறேன். இன்கேஸ் பைனாப்பிள் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 கப் கூடுதலாக சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. மறுபடியும் நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ரவையை வேக விடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் ஆனப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மக்காச்சோள ரவையும் பைனாப்பிள் பழத்துண்டும் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற சர்க்கரையை இதில் கொட்டிக்கலாம். சர்க்கரை சேர்த்துனப்புறம் பார்த்திங்கன்னா ரவை கொஞ்சம் இலக்கமாகுங்க. நல்லா கிளறிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் சேர்த்தலை. நம்ம சேர்த்திருக்கிற பைனாப்பிள் ஃப்ரூட்ஸே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரை இந்த கேசரிக்கு கொடுக்குங்க.
இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்துன அப்புறமா ரவையோடு சேர்த்து ஒரு கிளறிக்கலாம். இப்போ இது கூட வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரி பருப்பும் திராட்சையும் அதை மேலே தூவிக்கலாம். பொதுவாகவே கேசரிக்கு தாராளமாக நெய் விட்டால் தாங்க நல்லாயிருக்கும். நான் இதில் பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் நெய் இதில் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் சுவையும் மணமும் கூடுதலாக இருக்கும். எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா கெட்டிப்பதம் வர வரைக்கும் கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சுங்க. கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி கடாயை இறக்கி வச்சிடலாம். சர்வ் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாங்க. ஃபைனலி பைனாப்பிள் மக்காச்சோள ரவா கேசரி ரெடிங்க. இந்த கேசரியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்னுடைய முதல் சமையல் பதிவுங்கிறதுனால உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்.